அது இருக்கும். மருத்துவ உண்மை அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட்டம் பராட்டை உண்பதோடு தான் நமக்கு முடியும் இல்லைங்களா? அது மாதிரி இந்த புலன்களுடைய செயல்களை மட்டும் நம்மளுடைய அந்த இது எப்படி போய் சேருகிறதோ அதை நல்லா உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆனால் நடக்கின்ற செயல்கள் எல்லாம் இறைவனால் தான் நடக்கின்றன, இறைவனுடைய திருவருள் தான் நடக்கின்றன என்பதை மட்டும் ஏன் நீ உணர்ந்து கொள்ளவில்லை என்று கேட்கிறார். மண் செயலது ஆக மதி. பெருகுகின்ற மண் என்று சொன்னாலே பெருகுதல், மண்ணுதல். நின் செயலை மண் செயலாக மதி. இறைவனுடைய பெருகுகிற செயல்கள் தான் நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது கூட எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பேருக்கு அறிவிப்பு போச்சு. ஆனா சில பேர் தான் இங்க வந்திருக்கோம். இது இறைவனுடைய திருவருள் உங்களுக்கு கிடைத்து விட்டதற்கான ஒரு அடையாளம். இறைவனுடைய செயலானே நீ இங்கு அமர்ந்திருக்கிறாய் என்பதை அறிந்து கொள் என்று சொல்லுகிறார். ஓராதே ஒன்றையும் உற்று உண்ணாதே நீ முந்தி பாராதே பார்த்ததனை பார். ஓராதே சில விஷயங்களை வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடாது. நமக்கு ஏன் என்கிற கேள்வி கேட்டால்தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து நம்ம எல்லாவற்றிலும் கை கொள்ளுகிறோம். ஆனா தத்துவம் சமயத்துல வந்து தத்துவம் என்கிற பகுதி இந்த கேள்விகளைத்தான் சொல்லுகிறது. இடைவிடாமல் ஒவ்வொரு பொருளுக்குமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்விகள் உங்களுக்கு இந்த சமயத்தை புலப்படுத்தும். ஆனா எல்லா விஷயத்திலையும் இந்த கேள்வி உங்களுக்கு பதில் தருமா? இப்ப கேக்குறான், ஐயா இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்துருச்சு, எனக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு நான் முடியாம இருக்கேன். அப்ப எப்படி நடந்துச்சு? உடனே நான் சொல்றேன், இந்த மாதிரி நான் பேருந்துல போயிட்டு இருந்தேன், எதிர்த்தாப்புல ஒரு லாரி வந்துச்சு, நான் முன்னால உட்கார்ந்துருந்தேன், மோதிருச்சு. நல்ல வேலைக்கு எனக்கும் டிரைவருக்கும் தான் அடி, பின்னால இருந்தவங்களுக்கெல்லாம் ஒன்றும் அடி இல்லை. ஐயோ பாவம் எத்தனை நாள் ஆச்சு நான் சொல்றேன், என்ன ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கேன். உங்களுக்கு எப்படி வலிச்சிச்சு? ரொம்ப வலிச்சிச்சு. அதான் ஏன் எப்படி வலிச்சிச்சு? வலிச்சதை சொல்ல முடியுமா? வலிச்சுன்னு சொல்லலாம், அவ்வளவுதான் இல்லையா? வலித்தது என்று சொல்ல முடியும். எல்லாருக்கும் பசிக்குது, பசிக்கிறது தெரியுது. எப்படி பசிக்குது அப்படின்னா, பசிக்கும், கொஞ்சம் காது கேட்காத மாதிரி இருக்கும், கண்ணெல்லாம் தன்னால் சாப்பிட்ட பிறகு கண்ணு மூடும். இப்ப கொஞ்சம் முழிப்பாதான் இருப்போம், சாப்பிட்ட பிறகுதான் கண்ணு மூடும். காது கொஞ்சம் கேட்க மாட்டேங்குது, வயிற்றுல ஏதோ நம்ம இவரு அப்பர் பெருமான் சொன்னது மாதிரி கொஞ்சம் குடல்லாம் அப்படி துடக்கி முடக்கிடுறது மாதிரி இருக்கு. நீங்க உணர்கிற மாதிரி பசியை நான் உணர முடியாதுல்ல. ஒரு வேளை நான் 11:30 மணிக்கு வந்ததுனால 11:30 மணிக்கு கூட சாப்பிட்டு வந்திருக்கலாமா இருக்கும் இல்லைங்களா? இந்த உணர்வு என்பதை அனுபவிச்சுதான் தெரிய முடியும். விவேகானந்தர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தார், இறைவனை காண முடியுமா, இறைவனை காண முடியுமான்னு கேட்டுக்கிட்டே தெரிஞ்சார். எல்லாரும் இறைவன் இருக்காருன்னு சொல்றாங்க, காட்டுங்க அப்படின்னா இறைவனை காட்ட முடியல. இறைவனை காட்ட முடியுமா? இறைவனை காட்டவே முடியாதுங்க. இறைவனை நீங்க பார்க்க கூட முடியாது, இறைவனை உணரத்தான் முடியும். அதை செஞ்சார் பரமஹம்சர். உன்னை எப்படி உணர்கிறேனோ அதை போல இறைவனை உணர்கிறேன். அவர் உன்னை எப்படி பார்க்கிறேனோ அதை போல இறைவனை பார்க்கிறேன்னு சொல்ல உணர முடியும். அதைத்தான் இங்க சொல்றார். ஓராதே ஒன்றையும் உற்று உண்ணாதே நீ முந்தி பாராதே பார்த்ததனை பார். இறைவனை வந்து பார்க்க முடியாது. இறைவனுடைய அருட்செயல்களை எல்லாம் நேரடியாக அது ஒரு டிராமா மாதிரி, ஒரு சீரியல் மாதிரி போட்டு காட்ட மாட்டாங்க. நீ உணர்ந்து கொள்ள முடியும், இதுதான் இறைவன், இது இறை செயல் என்று உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள முடியும். உணர்ச்சிய பசிய வந்து பார்க்க முடியாது. அது தொல்காப்பியர் ரொம்ப அழகா சொல்லுவார், அதெல்லாம் காட்டலாகா பொருள் அப்படிம்பாரு. அதெல்லாம் காட்ட முடியாது. உணர்வை காட்ட முடியுமா? அப்பர் பெருமான் போன்றவர்கள்லாம் கொஞ்சம் முயற்சி செய்யறாங்க. கூற்று போல இருக்கிறது, எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது அப்படின்லாம் முயற்சி பண்றாரு. வைத்த வலியை உணர்ந்தது மாதிரி இறைவனுடைய அருளையும் அவர் உணர்ந்து கொண்டார். நமக்கு வைத்த வலி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, இறைவனுடைய அருள் இன்னும் நமக்கு தெரியல. அப்பர் பெருமானாக இருந்தால் தெரிந்துவிடும். ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இந்த ஆராய்ச்சி பண்ணாதீங்கன்ற விஷயத்தை தான் இந்த பிரம்மனும் திருமாலுமாக அடிமுடி தேடி அந்த வரலாறு நமக்கு பேசுகிறது. தோண்டிக்கிட்டே போனார் பாருங்க, திருமால் தோண்டிக்கொண்டே போனார். அதுவும் திருமாலா போய் தோண்டினா பிரச்சனைன்னு வராகமான ஆயுதம்லாம் தேவையில்லை, அப்படி கொம்புனாலையும் மூக்குனாலையுமே தொலைச்சிடலாம் அப்படி முன்னேற்பாட்டோட. இப்ப ஆராய்ச்சி செய்யறோம் பாத்தீங்களா, எங்களை மாதிரி இந்த முனைவர் பட்ட ஆராய்ச்சி செய்தவர்கள் கல்விப்புலத்துல இருக்கிறவங்களாம் அதான் அந்த புஸ்தகத்துல இருக்கு, இந்த புஸ்தகத்துல இருக்கு, அதுல இருக்கு, இதுல இருக்கு, ஃபுட்நோட் போட்டிருக்கேன். நான் வந்து என்னுடைய ஆய்வை வந்து 400 பக்கம் எழுதியிருக்கேன், 1000 புஸ்தகங்கள் போட்டிருக்கேன், 2000 அடிக்குறிப்பு போட்டிருக்கேன். சரிப்பா, நீ என்னத்தை கண்டுபிடிச்ச?
பக்கம் எழுதியிருக்கணுங்களே. அப்படித்தான் சொல்றான். எனக்கு ஆராய்ச்சி மாணவன் என்ன கண்டுபிடிச்சு யாருக்கும் சொல்ல தெரியாதுங்க. அதுக்கு நிறைய விஷயம்லாம் நடக்குது. அதுக்கு ஒரு கமிட்டி போடுறாங்க, முனைவர் பட்ட ஆய்வு குழுங்கிறாங்க, அப்புறம் முன்மாதிரி தேர்வு, வாய்மொழி தேர்வு, அப்புறம் ஒரு வாய்மொழி தேர்வு, எத்தனை வச்சு என்ன கேள்வி கேட்டாலும் நான் எழுதியிருக்கேன்னு சொல்றான். தவிர என்னத்தையும் எழுதியிருக்கேன்னு அவனுக்கு சொல்ல தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு. அப்படி இருக்கிறது. அது ஏன் அப்படின்னு சொன்னா, இறைவனை திருமாலாகிய வராகத்தாலேயே உணர முடியல இல்லையா? அதாவது உயிர்கள் ஒவ்வொரு தரமா இருக்கு பாருங்க. அவங்கெல்லாம் அந்த மேல் வரிசையில இருக்கிறவங்க, நம்மெல்லாம் ரொம்ப அதல பாதாளத்துல இருக்கோம். அவராலேயே தோண்டி தோண்டி அறிய முடியலன்னா இறைவனையும் அவனுடைய அருட்செயலையும் நீ ஆராய்ந்தெல்லாம் அறிய முடியாது. இறை தத்துவத்திற்கு கேள்வி உண்டு. அதுக்கெல்லாம் நம்ம அந்த லாஜிக் என்று சொல்லப்படுகிற அந்த தன்மையில கேள்வி கேட்டுக்கிட்டே போலாம். ஆனால் இறைவனை அறிவது என்பது, இறைவனை உணர்வது என்பதுதான் முடியுமே தவிர, உயிர்களினுடைய செயல் இறைவனுடைய செயல் அப்படிங்கிறதெல்லாம் அருள் வழியின் மூலமாக நாம் அறிந்து கொள்வது தானே தவிர, அதை கேள்விகளின் மூலமாக எனக்கு பகுத்தறிவு இருக்கு, எனக்கு 6வது அறிவு இருக்கு அப்படின்னு நம்ம 1-2 வரிசை அத்தனை அறிவும் எனக்கு இருக்குன்னு சொல்றதுனால எல்லாம் நீ அறிந்து கொள்ள முடியாது. உற்று உண்ணாதே, நீ முந்தி பாராதே, எதையும் அப்படியெல்லாம் பார்த்து தெரிந்து அதெல்லாம் அறிந்து கொள்ளுவதற்கு முடியாது. உனக்கு இருக்கிற அறிவு சிற்றறிவு. நாம அடைகிற இன்பங்கள் எல்லாமே சிற்றின்பங்கள். ஒரு வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்குன்னு சாப்பிடுறோமே, சாப்பிடையில இன்பமாக இருக்கிறது, நாவிற்கு சுவை தருகிறது, வயிற்றுக்குள்ள போனோம்னா அதே துன்பமா மாறிடுது. எப்பொழுதும் இன்பத்தையே தந்து கொண்டிருந்தால் அது பேரின்பம். நாம அடைகிற எல்லா இன்பங்களும் சிற்றின்பம் தான். அனுபவிக்கிற போது இன்பமாகவும், அனுபவித்து முடித்த பிறகு கிடைக்கக்கூடிய புலன்கள் வழியான இன்பங்கள் எல்லாம் பிறகு துன்பமாகவும் மாறுவதனாலதான் அவற்றை சிற்றின்பம் என்றும். ஆனால் இறைவனுடைய திருவடி தாமரைகளை இறைவனை அடைவது என்பொழுது அதாவது அப்பர் பெருமான் அந்த சுண்ணாம்பு காலவாசல்ல இருக்கிற போது உடலுக்கு துன்பம். ஆனா அவர் இதை எப்படி சொல்றாரு, எதெல்லாம் உலகத்துல இனிமையோ, எதெல்லாம் புலன்களுக்கு இன்பம் தருமோ அத்தனை சேர்த்து சொல்றாரு. மாசில் வீணையும் மாலை மதியமும் எல்லாமே, வீசு தென்றலும் வீங்குள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே. எதுக்குள்ள இருக்கிறாரு? இப்ப இந்த இடத்துல கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் இழுத்து சாத்திட்டா 2 நிமிஷத்துல நம்ம சொல்றோம் குக்கர்ல உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. அப்படி நிஜமாவே ஒரு பெரிய குக்கர்ல, அவரை ஸ்டீம்டு குக்கர்ல உட்கார வச்சு மூடி வச்சிருக்கும் போது பாடுறாரு. ஏனென்றால் இறைவனுடைய அருளை அவர் அந்த தருணத்துல உணர்ந்து கொண்டார். அது அவருக்கு பேரின்பமாக இருக்கிறது. நம்ம பேரின்பத்துல இருந்தா கூட நம்ம இந்த புற இன்பங்களை நாடுவதனாலே பேரின்பத்தை விட்டு சிற்றின்பமாகவே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஓராதே ஒன்றையும் முற்று உண்ணாதே நீ முந்தி பாராதே பார்த்ததனை பார். இறைவனுடைய அருட்செயல்களை எல்லாம் இந்த உயிர்கள் தன்னுடைய சிற்றறிவால் அறிந்து கொள்ள முடியாது. உலக விஷயங்கள்ல பற்று வைக்காமலும் நான் என்கிற முனைப்போடு செயலாற்றாமலும் அருள் வழியில் நின்றால் இறைவனுடைய செயல்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், கேள்விகளால் அறிந்து கொள்ள முடியாது. களியே மிகு புலனாக கருதி ஞான ஒளியே ஒளியாய் ஒளி. நாம அருள் வழியில நிற்கின்ற போது உண்டாகும் மகிழ்ச்சி அதுதான் நமக்கு மேலானதாக இருக்கும். திருவரும் ஒளியையே நாம் அந்த அருளை மட்டுமே கருதி கொண்டிருந்தால் அதற்குள்ள சென்று நம்மால் இன்பமாக இருக்க முடியும், துன்பம் இருந்தாலும் கூட. அதனாலதான் இறைவனை பாடி பாடி அடையலாம்னு சொன்னாங்க. நமக்கா பாட வராது. நமக்கு துன்பம் வருகிறதோ இல்லையோ ஐயோங்கிற வார்த்தை வந்துடும். இந்த துன்ப வார்த்தைகளை சொல்லுவதற்கு பதிலாக அழுது அழுது இறைவனை அடைந்த அடியார்களுடைய பாடல்களை பாடுனீங்கன்னாலே இறைவனுடைய அருள் கிடைப்பதற்கான வழியாக உங்களுக்கு இருக்கும். களியே மிகுபுலனாக கருதி இந்த அருள் வழியில நிற்கும் போது உண்டாகிற மகிழ்ச்சி இருக்குல்ல, இறைவனை அடைகிற போது அந்த பேரின்ப நிலையில நாம இருக்கிறோம் இல்லையா, அந்த நிலையை கருதி கொண்டு அதையே புடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னா மாசத்துல ஒரு நாள் இப்படி வகுப்புக்கு வரலாம், 30 நாள் இப்படியே சைவ சித்தாந்தத்தை நினைச்சுக்கிட்டு இருக்க முடியுமாங்க? அது வாழ்க்கைக்கு முடியுமா? லௌகீக வாழ்க்கையும் மனித தேவைகள் நம்மளை சார்ந்திருக்கிறவர்களுடைய தேவைகளும் இருக்குல்ல. நீ நல்லா செய்யி, உன்னுடைய செயல்களை எல்லாம் நன்றாக செய்யுங்கள். ஆனால் எப்பொழுதும் எல்லாவற்றையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். நான் இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சுட்டேன், என்னுடைய மேலதிகாரி பாராட்டினாரு அப்படின்னு மகிழ்ச்சி கொள்ளுவது இந்த மனித மனம்.
இறைவனுடைய திருவருளால் இன்றைக்கு நன்றாக இனிதாக பொழுது கழிந்தது அலுவலகத்தின் நினைங்க. நாளைக்கு மேலதிகாரி திட்டினார்னா இன்றைக்கு இறைவனுடைய திருவுளம் இப்படியாக இருக்கிறதுன்னா அந்த கஷ்டம் கொஞ்சம் வராது. சந்தோஷமா இருக்கையில நான் நினைக்கிற மனசு துன்பம் வருகிற போது அப்படியே சோர்ந்து போகிறது. அந்த சோர்வை தவிர்ப்பதற்கு தான் நீங்க அந்த ஒளியை பிடிச்சுக்கோங்க. அந்த வெள்ளத்துக்குள்ளேயே உட்கார்ந்துருங்க. அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எப்படி நம்முடைய கைகள்ல நம் குழந்தையின் கையை வைத்துக் கொள்ளுகிற போது அது பாதுகாப்பாக உணர்கிறதோ அது போல நாம் இறைவனுடைய திருக்கரங்கள் இருக்கிற போது பாதுகாப்பாக உணர்வோம். இதை சந்தோஷத்துல மட்டும் நம்ம சந்தோஷத்துல விட்டுவோம், துன்பத்துல மட்டும் இறைவனை கருதி கொண்டிருக்கிறோம். கண்டபடியே கண்டு காணாமை, காணாமை கொண்டபடியே கொண்டு இரு. திருவருள் எப்படி வரும் அப்படின்னா மணிவாசகர் போன்ற உயிர்களுக்கு அது திருவருளாக வரும். போற வழியில எப்பா நீ குதிரை தானே வாங்க போறேன், இங்க வா, உனக்காக நான் எவ்வளவு காலமா காத்துக்கிட்டு இருக்கேன். விவேகானந்தர் போன்றவர்களை பார்த்து குரு சொல்லுவார். இப்ப நம்மளை பார்த்து குரு என்ன சொல்றாரு, வந்துட்டா எனக்குன்னு வாச்சிருக்கி அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம இருக்கோம் அப்படின்னா அது நம்முடைய தீவினைதான், வேற ஒண்ணும் இல்ல. இந்திய ஆன்மீக மரபு எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்க குருமார்களை அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கிற மரபு. குரு நமக்கு காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இறைவனுடைய அருள் நேரடியா வருமா? வராது. எப்படி வரும்? இறைவன் உதவி செய்வது எப்படி இருக்கும்? கடவுளே நேர இந்த கஷ்டத்தை தீர்த்து என்ன சொல்லுவாரு, உனக்கு துன்பம் இருக்கிறது என்றால் அது தீர்கிற ஒரு வழியை காட்டுவார். இந்த துன்பம் எப்படி நீங்கும் என்று காட்டுகிறவர் தான் கடவுள். அப்ப குரு வடிவாக கண்டபடியே கண்டு காணாமை. ஆனா இவர்தான் குரு, இவர்தான் நமக்கு துன்பத்தை தீர்க்க போகிறார் என்று இந்த உயிர் அறியாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய ஆணவம். அதை காணாமை கொண்டபடியே கொண்டு இரு. அந்த ஆணவத்தை தோற்றுவித்துக் கொள்ளாமல், இந்த ஆணவம் வராமல்லாம் இருக்காது. அது எப்ப பார்த்தாலும் அது உயிரோட ஒட்டி கிடக்கிறது இல்லையா. இந்த பசுவானது எப்பொழுதும் ஆணவத்தோடு இணைந்தேதான் இருக்கும். அதுதான் இந்த அனாதி காலம் தொட்டு வரக்கூடியது என்று சொல்லுகிறோம். அப்ப இந்த ஆணவத்தை விட்டுட்டு கொஞ்சமா நீ உணர்ந்துக்கிறனோ, இதுதான் இறையருள், இதுதான் என்று நீ இருப்பாயானால், அருளே எனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருந்தால் இந்த ஆணவத்திற்கும் அப்பாற்பட்டு என்ன செய்யும், இந்த அருளானது நம்மை வழிநடத்தி செல்லுவதாக இருக்கும். அப்ப இதைத்தான் இந்த கிறிஸ்துவ பெருமக்கள் சொல்லுவாங்க, முழு ஒப்படைப்புன்னு சொல்லுவாங்க. இத வைஷ்ணவம் முழு சரணாகதின்னு சொல்லு. முழுமையாக எல்லாவற்றையும் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு போகணும்னு நம்முடைய வைஷ்ணவம் அதை பேசுகிறது. அப்போ முழுமையாக உன்னை இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து விடு. அதைத்தான் சைவம் கொண்டபடியே கொண்டு இரு. எதை நீ வைத்திருக்கிறாயோ, நேற்று இல்லை 2 நாளைக்கு முன்னால நினைக்கிறேன், செய்தித்தாள்ல ஒரு செய்தி படிச்சேன். அதாவது ஒரு கணவனும் மனைவியும் அவங்க அந்த குடும்ப கடமைகளை எல்லாம் செஞ்சுட்டாங்க. அவங்கவுங்க வேலை எல்லாத்தையும் அவங்க செஞ்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு என்ன ஒரு ஆசைன்னா, இப்ப நம்மள மாதிரி எல்லா சும்மா இருக்கிற நேரத்துல பணி ஓய்வெல்லாம் பெரியவர்கள்லாம் இங்க இருக்கீங்க, எல்லாரும் நினைக்கிறோம் இல்லையா, நம்முடைய சமயத்தையாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் என்னுடைய பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால இதுவரைக்கும் வராது தப்புன்னுலாம் சொல்ல முடியாது. இப்பவாவது நமக்கு வர்றதுக்கு திருவருள் வந்ததே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப நாம வர்றோம். அது மாதிரி அந்த 2 அந்த தம்பதியினர் என்ன பண்றாங்க, எங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, கடவுளை உன்னை அடைவதற்கு எங்களுக்கு ஒரு குரு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. குரு வேணும்னே கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அது ரொம்ப நாள் ஆயிருது. அவங்களும் ஆண்டுகள் போய்கிட்டே இருக்கின்றன, வயது முதிர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க, குருவே கிடைக்கல, என்ன பண்றது அப்படின்னு. இப்ப 2 பேரும் அன்றைக்கு இரவு பேசிட்டே படுக்கிறாங்க. நாளை காலையில நம்ம எந்திரிச்சு வழக்கம் போல நம்ம வழிபாடு செய்வோம், முதல்ல யார பாக்குறோமோ அவர் தான் நம்ம குரு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். ஏன்னா கடவுள் 2-3 வருஷமா கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். 2-3 வருஷமா அந்த எல்லா தொந்தரவும் தீர்ந்துருச்சு. மகனுக்கு வேலை, அவனுக்கு வீடு, மகளுக்கு கல்யாணம், அப்புறம் பேரம்பேத்தி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டாங்க. இப்ப கடவுளை அடையணும், ஒரு குரு வேணும். இன்னைக்கு காலையில யாரை பாக்குறோமோ அவங்கதான் நம்மளோட முதல் குரு அப்படின்னு சொல்லி மனசு வச்சுட்டு படுத்துடுறாங்க. மறுநாள் காலையில இருந்துச்சு வழிபாடு செஞ்சுட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஒரு திருடன் ஓடி வர்றான். திருடன் ஓடி வந்த வேகத்துல தியானத்துல வழிபாடு செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்க மேல இடிச்சிடலாம். உடனே 2 பேரும் சேர்ந்தாப்புல கண்ணை விழிக்கிறாங்க. பார்த்தோன்னு ஒரு மனுஷன் யாரு வேகமா பிடிச்சுக்கிறாங்க. பிடிச்சோன்னா அவன் ஐயோ என்ன ஏன் பிடிக்கிறீங்கன்னு கேட்கிறான். இல்ல நீங்க தான் எங்களோட குரு அப்படின்னு சொல்றான். ஐயோ நான் திருட, நான் குரு இல்லை அப்படிங்கிறான்.
திருடா என்னை விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஐயா நீங்க யாரா வேணும்னாலும் இருங்க, நாங்க பல ஆண்டுகளாக இறைவனை வழிபட்டுக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு காலையில கண்ணுக்கு முன்னால யாரு தென்படுறாங்களோ அவங்கதான் குருன்னு நினைச்சோம், நீங்க தான் தென்பட்டீங்க, நீங்க யாரா இருந்தாலும் எங்களை நீங்க தான் காப்பாத்தணும். பின்னால வேற துரத்திட்டு வர்றான், காவக்காரன் துரத்திட்டு வர்றான். பார்த்தான் எப்படியா தப்பிக்கணும் இல்லையா, இதெல்லாம் இந்த ஆளுங்க விடமாட்டீங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நான் தான் உங்க குரு, கண்ணை மூடிட்டு நீங்க பழையபடி தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னு தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான். தப்பிச்சு போறான். ஆனா இவங்க கொஞ்ச நேரம் பிடிச்சி வச்சிருந்ததுனால காவக்காரங்க கிட்ட வந்து இவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு என்ன ஆகுது, திருப்பி ஜெயில கொண்டு அவனை சிறையில போட்டுறாங்க. இவங்க அப்படியே தியானம் பண்ணிட்டே இருக்காங்க, குரு சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால தியானம் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு 3 வருடங்கள் கழிந்து விட்டன. இவங்க விடாம எந்திரிக்காம எங்கேயுமே போல தியானம் பண்ணிட்டே இருந்ததுனால கடவுள் பார்த்தாரு. அவருக்கு அதிக தானம் அதிக தவம்லாம் அந்த கடவுளர்களுக்கு வந்து தாங்காது இல்லையா, அவர் இறங்கி வர்றாரு. வந்துட்டு நான் கடவுள் வந்திருக்கிறேன், கண்ணை தரங்க அப்படிங்கிறாரு, காட்சி கொடுக்கிறாரு. நாங்க இல்ல எங்க குரு வந்து எங்களை தியானம் பண்ண சொல்லியிருக்காரு, திரும்பி வர்ற வரைக்கும் அவர் வந்தா தான் நாங்க கண்ணை திறப்போம். கடவுள் என்னடான்ட்டு யோசிச்சு பாக்குறாரு. இல்ல நான் கடவுளே வந்துட்டேங்க, குரு இல்லைங்க, குரு கை காட்டக்கூடிய கடவுள் இல்ல, குரு சொல்றதான் நாங்க கேட்போம். கடவுள் பார்த்தாரு, என்னடா இது வம்பா இருக்கே, இவன் தவத்தை நிறுத்தலைன்னா அவருக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் பிரச்சனை ஆயிரும். அவர் வேகமா போனாரு, ஏதோ செய்தார், திருடன் வெளியே வந்து விட்டான். அவங்ககிட்ட சொல்றாரு, எப்பா நீ உன்னை எதுக்காக விடுவிச்சேன்னா உனக்காக விடுவிக்கல, உன்னுடைய சீடர்கள் 2 பேரும் கண்ணை மூடிட்டு திறக்கவே மாட்டேங்கிறான், என்னைய கூட பார்க்க மாட்டேங்கிறான், அவனை வந்து நீ வந்து அவர்களுடைய தியானத்துல இருந்து என்னை பார்க்க சொல்லு, அதுக்காகத்தான் உன்னைய நான் சிறையிலிருந்து விடுவித்தேன்னு சொன்னோன்னு திருடன் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான், குருன்னு அவங்க ஒரு வார்த்தை சொன்னதுக்கே நான் செய்த திருட்டு பழியிலிருந்து எனக்கு விடுதலை கடவுளே காட்சி கொடுத்து கிடைத்தது. எதனால, தவமெல்லாம் செய்யல, பெரிய ஆன்மீக ஞானி இல்ல, இப்படி திருவருட் பேணியும் சிவஞான போதத்தை உட்கார்ந்து படிக்கல, நம்ம ஆய்வு மாணவர்கள் மாதிரி ஆண்டு கணக்குல ஆய்வெல்லாம் செய்யல, கண்ணை மூடி தியானம் செய்யுங்க அவ்வளவுதான். குருன்னு யாரோ சொன்ன ஒரு வார்த்தையில செஞ்ச குற்றத்துல இருந்தையும் தப்பிச்சாச்சு, வெளியே வந்துட்டான். கடவுளே வேற காட்சி கொடுக்கிறாரு. இந்த வார்த்தைக்கே இவ்வளவு இருந்துச்சுன்னா உண்மையிலேயே நான் குருவா இருந்தா எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு யோசிச்சான். பிறகு அவன் வருகிறான், இந்த தம்பதியினரை குரு வந்திருக்கேன், கடவுள் காட்சி கொடுக்கிறார் என்று சொல்லுவதாக அந்த கதை அப்படியே போகும். அப்ப இந்த குருவினுடைய தன்மை எப்படிப்பட்டது, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாலே நம்ம சும்மா ஒரு அரை மணி நேரம் கூட யாரோ ஒரு ஆசிரியரா இருந்தா கூட, எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் கூட இறைவனுடைய அந்த அருள் வந்து நம்ம மூலமாகத்தான், குருவின் மூலமாகத்தான் இந்த உலகிற்கு சென்று அடையும் என்று சொன்னார். அது எவ்வளவு உன்னதமானது. அந்த குருவாகவே இறைவன் உனக்கு வருகிறான் என்று சொன்னால், அப்ப இறைவனுடைய பெருங்கருணை குருவின் மூலமாக நமக்கு கிடைக்கும். குருவின் மூலமாக நீ அனைத்தையும் உணர்ந்து கொள்ளுவாய் என்பதை அறியும் நெறி என்று தத்துவ பொருளாக சைவம் கூறுகிற 3 பொருள்களையும், அவற்றின் மூலமாக இறைவனை நாம் எப்படி அறிய வேண்டும், அவர் எந்த விதமாகவெல்லாம் நமக்கு இருக்கிறார், அவர் பார்வை புலத்தை செயற்படுத்தக்கூடிய ஒளியாக இருக்கிறார், துன்பங்களை தரக்கூடியவராக அதே சமயத்தில் திருவருளாக இருக்கிறார், நம்முடைய மனதிலே பதிந்து கிடக்கிறார், குருவாக நம்ம இடத்திலே வந்து நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் முன்னேறோமோ, யாரெல்லாம் நமக்கு அதற்கு வழியாக படிக்கல்லாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் குருதான். அந்த குருவெல்லாம் இறைவனுடைய வடிவம்தான் என்பதை உமாபதி சிவம் நமக்கு மிக அழகாக விளக்குகிறார் என்று சொல்லி, இந்த உண்மைகள் நமக்கு ஏதோ தத்துவ வகுப்பாக மட்டும் அல்லாமல் லௌகீக வாழ்க்கையிலும் நாம செயல்படுத்துகிற நம்முடைய வினைகளுக்கு அடிப்படையாக இருக்குமேயானால் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நாமும் நன்றாக இருப்போம், நாடும் நன்றாக இருக்கும் என்று சொல்லி, இந்த நல்ல வாய்ப்பிற்கு நம்முடைய இயக்குனர் அவர்களுக்கும் இதுகாரம் கேட்ட உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நீங்கள் வந்து போன முறையே நான் வகுப்புல சொன்னேன், ஸ்பான்சர்லாம் பண்ணலாம். திருநீரு சைவ சமயத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றியமையாமையை சிந்திக்கலாம் என்று கருதுகிறோம். சைவ சித்தாந்தம் கூறும் சரியை கிரியை யோக ஞானம் என்கிற தபத்தை மேற்கொள்வதற்கு முதலாவதாக கடைபிடிக்க வேண்டியது சிவ சின்னங்களை தரித்தலாகும். சைவ சித்தாந்தம் வலியுறுத்துகிற சரியை கிரியை யோக ஞானம் என்கிற
தவத்தை மேற்கொள்வதற்கு முதலாவதாக நாம் கடைபிடிக்க வேண்டியது சிவ சின்னங்களை தரித்தலாகும். சரியை என்று சொல்லுகிற பொழுது அது தொண்டு நெறி, தாச மார்க்கம். அப்படிப்பட்ட தொண்டு நெறியிலே இறைவனுடைய அருளை பெற்றவர் திருநாவுக்கரச சுவாமிகள். நங்கடம் பனை பெற்றவள் பங்கினல் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதுதான் அவருடைய குறிக்கோள். தொண்டு நெறியிலே இறைவனுடைய அருளை பெற்றவர். இன்னைக்கும் திருக்கோயிலிலே நாம் சென்று பார்ப்போமானால் நால்வருடைய திருவுருவத்திலேயும் திருநாவுக்கரசருடைய திருவுருவத்தில உழவாரம் என்கிற படைக்கருவியை கையிலே வைத்திருப்பார். அந்த உழவாரம் என்ற படைக்கருவியை வைத்து ஒவ்வொரு திருத்தலங்களுக்கும் சென்று அப்படிப்பட்ட அந்த புல் பூண்டுகளை நீக்குகிற அப்படிப்பட்ட தூய்மை பணியை செய்தவர். அதனாலேதான் சேக்கிழார் அடிகள் தன்னுடைய பெரிய புராணத்திலே சொல்லுகிற பொழுது திருநாவுக்கரசர் வள திருத்தொண்டின் நெறி வாழ, திருநாவுக்கரசர் வள திருத்தொண்டின் நெறி வாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ என்று போற்றுவார். அப்படிப்பட்ட தொண்டு நெறியிலே நின்று இறைவனுடைய அருளை பெற்றவர் திருநாவுக்கரசர். அதைத்தான் நாம் சரியை என்று சொல்லுகிறோம், தாசமார்க்கம் என்று சொல்லுகிறோம், தொண்டு நெறி என்று சொல்லுகிறோம். அதே போல அடுத்த நெறி கிரியை, அதை சர்புத்திர மார்க்கம் என்று வடமொழியாளர்கள் சொல்வார்கள். தமிழிலே தந்தை மகன்மை நெறி என்று சொல்லுவார்கள். இதை தமிழ்ஞான சம்பந்த பெருமான் இறைவனை தந்தையாகவும் தன்னை குழந்தையாகவும் பாவித்து இறைவனுடைய அருளை பெற்றவர். அப்படிப்பட்ட சர்புத்திர மார்க்க நெறியிலே தந்தை மகன்மை நெறியிலே நின்று இறைவனுடைய அருளை பெற்று அற்புதங்களை எல்லாம் இந்த உலகத்துக்கு நிகழ்த்திய ஞான குழந்தை அந்த. அதனாலேதான் சேக்கிழார் அடிகள் வேத நெறி தடைத்தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவன வயற்புகலி திரு ஞான சம்பந்தர் பாத மலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்று அந்த தமிழ்ஞான சம்பந்த பெருமானுடைய திருத்தொண்டினை அங்கே பரவுகிறார் சேக்கிழார் பெருமான். அப்படிப்பட்ட தந்தை மகன்மை நெறியிலே இருந்து சர்புத்திர மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த தொண்டு நெறியிலே நின்று அருள் பெற்றவர் தமிழ்ஞான சம்பந்த பெருமான். அதே போல சகமார்க்கம், தோழமை நெறி, நட்பு நெறி. அந்த நட்பு நெறியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனை வழிபட்டு அருள் பெற்றவர். தோழமை நெறி என்று இறைவனையே தோழமையாகவும் நட்பாகவும் கொண்டு இறைவனிடத்தே கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு பெற்றவர். நம்மை போல இல்லறத்திலே இருந்தவர் எப்படியெல்லாம் கேட்க வேண்டுமோ கேட்டு திருவாரூர் பெருமானிடத்திலே பெறுகிறார். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையன் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வையும் வயற்படனத்து ஆரூரானை மறக்கலுமாமே என்று திருவாரூர் பெருமானை வணங்கி பொன்னையும் பொருளும் தருவான், போகமும் திருவும் புணர்ப்பான், பின்னையன் பிழையை பொறுப்பான், பிழையலாம் தவிர பணிப்பான், இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வையும் வயற்படனத்து அரூரானை மறக்கலுமாமே என்று தோழமை நெறியிலே நின்று பல அற்புதங்களை செய்து இறையருள் பெற்றவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் பின்பற்றிய நெறி யோக மார்க்கம் என்று சொல்லக்கூடிய சக மார்க்கம், தோழமை நெறி. அதே போல ஞான மார்க்கம், அறிவு நெறி. நாயக நாயகி பாவத்திலே இறைவனுடைய அருளை பெற்று அதே திருவாசக பாடல்களை பாடி அப்படி ஞான நெறியிலே இறைவனுடைய அருளை பெற்றார் என்று சொன்னால் திருவாசகத்தை சொல்ல இறைவனே எழுதி திருச்செற்றம்பலத்தான் என்று கையெழுத்திடுகிறார் என்று சொன்னால் அறிவு நெறியிலே மாணிக்க வாசக பெருமான் அருள் பெற்ற அந்த மாணிக்க வாசகர் அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர். அதனால தான் இது எப்படி என்று ராமலிங்க அடிகள் தான் சொல்வார், வான் கலந்த மாணிக்க வாசகானின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நக்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செடுங்கனி தீஞ்சுவை கலந்தியன் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று
அவ்வளவு இனிமை தருகின்ற பாடலை மணிவாசக பெருமான் எழுதினார் என்று வள்ளல் பெருந்தகை எடுத்து காட்டுகிறார் என்று சொன்னால், அவர் நாயக நாயகி பாவத்திலேயும் அறிவு நெறியிலேயும் நின்று அப்படி ஞான நெறியிலே இருந்து இறைவனுடைய அருளை பெற்ற பெருந்தகையார். அதனாலே சைவ சித்தாந்தம் சொல்லுகிற சரியை, கிரியை, யோக, ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 நெறியிலே நின்று இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் திருஞான சம்பந்த சுவாமிகள், திருநாவுக்கரச சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாச சுவாமிகள். அப்படிப்பட்ட 4 ஆகவே இப்படிப்பட்ட கடைபிடிக்க வேண்டிய நெறியை கடைபிடித்தார்கள். அப்படி கடைபிடிக்க வேண்டிய நம் போன்ற அடியவர்கள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டிய சிவ சின்னங்களை தரித்தலாகும். அப்படிப்பட்ட சிவ சின்னங்கள் 3. சிவ சின்னங்கள் 3. அவை திருநீரு, உருத்திராக்கம், திருவைந்தெழுத்து. இதுல திருநீற்றை பற்றி இன்றைக்கு சிந்திக்கலாம் என்று கருதுகிறோம். திருநீரு, உருத்திராக்கம், திருவைந்தெழுத்து. திருநீரு, உருத்திராக்கம், திருவைந்தெழுத்து 3ம் சைவ சமய அன்பர்கள் பின்பற்றக்கூடிய சிவ சின்னங்கள். திருநீரும் உருத்திராக்கமும் அதுவே முதல் 2ம் புற சின்னங்கள், அணிந்து கொள்வது. திருவைந்தெழுத்து அகச்சின்னமாகும். திருநீரும் உருத்திராக்கமும் அதுவே புற சின்னங்களாக அமைந்திருக்கின்றன. 3வதாக திருவைந்தெழுத்து அகச்சின்னமாகும். சிவபெருமான் இந்த 3லும் விளங்கி நின்று அருளுகின்றான். எம்பெருமானாக இருக்கிற பரம்பொருள் இந்த 3லும் நின்று அருளுகின்றான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட சிவ சின்னங்கள் திருநீரு, உருத்திராக்கம், திருவைந்தெழுத்து. சிவப்பிரகாசர் ஒரு இடத்திலே தெளிவாக சொல்லுகிறார், திருநீரு உருத்திராக்கம் அணிந்து 5 எழுத்து ஓதுவோன் உருத்திரனே என்று வேதம் சொல்லுகிறதா? திருநீற்றையும் அக்கமணி மாலை என்று சொல்லக்கூடிய உருத்திராக்கமும் 5 எழுத்து ஓதுவார், திருவைந்தெழுத்து ஓதுவானாக இருக்கிறவனை உருத்தரனே என்கிறதாம் வேதம். அக்கமாமணி லிங்க நாரணன் தான் நக்கன் நாம் 5 எழுத்தாவே நவிலும் தக்க வித்தை முறையினில் ஜெபித்திடும் தருமால் என்று சிவப்பிரகாசர் கூறுகிறார். அதனால இந்த 3 சின்னங்களும் சிவ சின்னங்களாக திகழ்கின்றன என்பதை பார்க்கிறோம். சைவர்களுக்கெல்லாம் மிக அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்லுவது போல அப்படிப்பட்ட சைவர்களுக்கு இந்த சின்னங்கள் சிறப்புக்குரியத, இன்றியமையாததும் ஆகும். எந்த காரியத்தை செய்தாலும் சரி திருநீர் தரித்தே செய்தல் வேண்டும் என்பதை நமக்கு அருளாளர்கள் நெறிகாட்டி இருக்கிறார்கள். திருநீர் அணியாமல் செய்கிற காரியங்கள் எப்படி என்று சொல்லுகிற பொழுது ஒரு அருளாளர் சொல்லுகிறார், உவர் நிலத்தில் இட்ட விதை போல பயன்படாது. உப்பு உள்ள நிலத்துல, கலர் நிலத்துல என்ன விதை விதைத்தாலும் எப்படி பயன்படாதோ அதே போல திருநீர் அணியாதவர் நெற்றி சுடுகாட்டுக்கு சமம் என்பதையும் ஒரு அருளாளர் எடுத்து காட்டுகிறார். பூதி அணியார் முகம் புறங்காடு. திருநீர் அணியாதவர்களுடைய அந்த நெற்றி ஆகவே புறங்காடு, சுடுகாட்டுக்கு சமம் என்று ஒரு அருளாளர் எடுத்து காட்டுகிறார். நீரில்லா நெற்றி பாழ் ஔவையார் நமக்கு அறிவுறுத்துகிற செய்தி. திருநீர் அணிந்தவர்கள் எந்த காரியத்தையும் வெற்றியாக செய்ய முடியும் என்று சொல்லுகிறார்கள். பூதி கொண்டோர் அப்படிப்பட்ட நிரம்ப விளைத்தோர் ஆவர் என்று புராண செய்யுள் எடுத்து காட்டுகிறது. அப்படிப்பட்ட சிவ சின்னங்களாக இருக்கிற திருநீரு, உருத்திராக்கம், திருவைந்தெழுத்து. அதிலேயும் அந்த திருநீற்றினுடைய சிறப்பை பல்வேறு வகையிலே புராணங்களும் பல்வேறு அருளாளர்களும் எடுத்து காட்டி இருக்கிறார்கள். அனைத்து உலகுக்கும் அன்னையாக இருக்கிற பராசக்தி, அப்படி அனைத்து உலகத்துக்கும் அன்னையாக விளங்குகிற பராசக்தி 5 தொழில் இயற்றுகிற இறைவன். காலையிலே விளக்கினார்கள், படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல். அப்படிப்பட்ட அந்த இறைவன் அடையாளத்தை அருள வேண்டும் என்பதற்காக அந்த பராசக்தி பிரார்த்திக்கவே வழிபாடு செய்ய, வணக்கம் செய்ய கருணையே உருவான இறைவன் தன்னுடைய திருவருட்குணத்தினாலே பசுக்களாக தோன்றும்படி செய்தானாம். அன்னை பராசக்தியினுடைய வேண்டுகோளுக்காக, அந்த பராசக்தியினுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக 5 நிறைந்த இறைவன் தன்னுடைய திருவருட்குணத்தினாலே பசுக்களாக தோன்றும்படி
தோன்றும்படி செய்தான். அந்த பசுக்கள் நந்தை, சுரபி, சுமனை, சுசீலை, பத்திரை, 5 பசுக்கள். இந்த 5 பசுக்களாய் தோன்றி அவை சிவலோகத்தை அடைய அவற்றினுடைய கோமேதயம் என்று சொல்லுகிற பொழுது, ஆகவே அதனுடைய கோமேயத்தை ஆகம விதிப்படி விளைத்து திருநீராக்கி தயாரித்து அந்த திருநீரை தான் அணிந்து உமாதேவியாருக்கு அளிக்க, இறைவன் அளிக்க, அம்மை மற்றவர்களுக்கெல்லாம் அந்த திருநீற்றை அளித்தாள் என்று கடம்பவன புராணம் எடுத்து சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கடம்பவன புராணம் திருநீற்றினுடைய வரலாற்றை தெரிவிக்கிறது. அன்னை பராசக்தியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இறைவன் 5 பசுக்களாக தோன்றும்படி செய்த நந்தை, சுரபி, சுமனை, சுசீலை, பத்திரை என்று சொல்லக்கூடிய 5 பசுக்களாக தோன்றி அது சிவலோகத்தை அடைய அவற்றினுடைய கோமேயத்தை ஆகம விதிப்படி நீராக செய்து தயாரித்து அந்த திருநீற்றை தான் அணிவதோடு உமாதேவியாருக்கும் அளிக்க, அம்மை மற்றவர்களுக்கு அந்நீற்றினை அளித்தால் என்று கடம்பவன புராணம் திருநீற்றினுடைய அந்த இந்தி யமையாமையை வலியுறுத்துகிறது. இந்த திருநீற்றினுடைய பெருமையை வடமொழி இலே உபநிடதங்களும் எடுத்து காட்டுகின்றன. புஷ்பஜா பால உபநிடதம், கலா உருத்தர உபநிடதம், சுவதேஸ்வரா உபநிடதம் ஆகியவை இந்த விபூதி என்று சொல்லக்கூடிய திருநீற்றினை விரிவாக பேசுகின்றது. அது மட்டுமல்ல, தமிழிலே நான் சொல்வது போல கடம்பவன புராணம், பேரூர் புராணம், தணிகை புராணம், காஞ்சி புராணம், திருக்காலத்தி புராணம், பிரம்மோத்தர காண்டம் இவையெல்லாம் திருநீற்றினுடைய பெருமையை எடுத்துரைக்கின்றன. உயிர்கள் எல்லாம், இந்த ஆன்மாக்கள் எல்லாம் பாவத்தை எல்லாம் நீற்று போக செய்வது திருநீராகும். உயிர்கள் செய்கின்ற பாவத்தை எல்லாம் நீற்று போக செய்வது அதுவே திருநீராகும். அது மட்டுமல்ல, இந்த திருநீர் மேலான ஐஸ்வர்யம் என்ற பொருளிலே விபூதி எனப்படும், செல்வத்தை கொடுக்கக்கூடியது. அணிந்திருப்போரினுடைய உயிரை காக்கக்கூடியது என்பதனாலே அதை ரட்சை என்று குறிக்கின்றார்கள். அனாதிபந்தமாகிய ஆணவமல அழுக்கினை கழுவுவதனால, நீக்குவதனால அதை சாரம் எனப்படும். அறியாமையை நீக்குவதற்கு பிரசாதமாக இருப்பதனால அது பசி எனப்படும். அதனால திருநீற்றுக்கு வேறு பெயர்கள். அப்படி ரட்சை, விபூதி, சாரம், பசி எனப்படுகிற விபூதிக்கு ஆகவே அந்த திருநீற்றுக்கு பிற பெயர்களையும் அழைத்திருக்கிறார்கள். இந்த திருநீற்றினுடைய வகை, இந்த திருநீற்றினுடைய வகையை சொல்லுகிற பொழுது 3 வகையாக அருளாளர்கள் விளக்கம் தருகிறார்கள். இதை சேக்கிழார் அவர்கள் முழுநீர் பூசிய முனிவர் புராணம், தொகையடியார், அந்த தொகையடியார் புராணத்தில் இந்த திருநீற்றினுடைய சிறப்பை எடுத்து கூறுகின்றார். அப்ப சொல்லுகிற பொழுது இந்த திருநீர் 3 வகை என்று சொல்லுகிறார். 3 வகையிலே தயார் செய்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறார். கற்பம், 2 அணுகற்பம், 3 உபகற்பம். திருநீர் 3 வகைப்படும். 1 அணுகற்பம், 3 உபகற்பம். அப்படிப்பட்ட 3ஐ சொல்லுகிற கன்றுடன் பசுவும் கன்றுமா இருக்கும். அப்படி பசுவும் கன்றும் உள்ள பசுக்களினுடைய தானத்தை தாமரை இலையிலே அதற்குரிய மந்திரத்தோடு சதுர்த்தி சிவாக்கினியில் உரிய மந்திரத்தோடு எடுத்து சிவனையோடு சேர்த்து வைப்பது. அதனால இந்த திருநீற்றை தயார் செய்கிற பொழுது அந்த சிவாக்கினியை இட்டு அதற்குரிய மந்திரத்தோடு, அதனால தான் அந்த கன்றுடன் உள்ள பசுக்களின் அதை தாமரை இலை அல்லது வில்வ இலை என்று ஒருத்தர் விளக்கம் எழுதுகிறார். தாமரை இலை அல்லது வில்வ இலையில் அதற்குரிய மந்திரத்தோடு சதுர்த்தி திசையில் இட்டு சிவாக்கினியில் உள்ள சிவாக்கினி நெருப்பு உரிய மந்திரத்தோடு சுட்டு எடுத்து சிவசிந்தையோடு சேர்த்து வைப்பது கற்பம் எனப்படும் என்று அந்த திருநீறு பூசிய முனிவர் புராணத்திலே சேக்கிழாரடிகள் விளக்கம் தருகிறார். அதே போல அணுகற்பம் என்று சொல்லுகிற பொழுது காட்டில் உள்ள அந்த பசுவினுடைய சாணத்தை கொண்டு வந்து பொடியாக்கி கோஜலத்தால் நன்றாக பிசைந்து அஸ்தர மந்திரம் அந்த உருவாக்குவதற்கு முன்னாலே அஸ்தர மந்திரத்தை உருண்டையாக செய்து ஓம நெருப்பிட்டு சுட்டு வைப்பது அணுகற்பமாகும் என்பதை எடுத்து காட்டுகிறார். அடுத்து உபகற்பம் என்று சொல்லுகிற பொழுது காட்டில் நெருப்பினால் எரிந்த வெந்த நீர், நெருப்பினால் வெந்த சாம்பல் எதுவும்
அடுத்து செங்கல்லை சுடுகிற பொழுது உண்டான நீர், இவைகளையெல்லாம் தனித்தனியாக உருண்டையாக செய்து மடத்தில் உள்ள சிவாக்கினியிலே இட்டு சுட்டு எரித்து வைப்பது உபகற்பமாகும். அதனால இந்த திருநீற்றினுடைய வகையை சொல்கிற பொழுது கற்பம், அணுகற்பம், உபகற்பம் என்று மூன்றை குறிப்பிடுகின்றார்கள். இது முழுநீர் பூசிய முனிவருடைய புராணம், சேக்கிழார் அடிகளுடைய தொகையடியாருடைய வரலாற்றிலே எடுத்து சொல்லப்படுகிறது. அதே போல தயார் செய்ததை குறிப்பிட்ட திருநீர் அணிகின்ற முறை, திருநீற்றை 2 வகையாக அணியலாம். ஒன்று உத்தூளமாக அணியது, அடுத்து திரிபுண்டரமாக அணிவது. உத்தூளம் என்று சொன்னால் அதாவது அப்படியே திருநீற்று பொடியாக அணிந்து கொள்வது, அதாவது நீர் கலக்காமல் தூளாகவே கொண்டு அணிந்து கொள்வது, அதுதான் உத்தூளம். உத்தூளம் என்று சொன்னால் நீர் கலக்காமல் அப்படியே தூளாகவே கொண்டு அணிந்து கொள்வது. அப்படி நீரில் குழைத்து மந்திரத்தோடு திரிபுண்டரமாக முக்கோடுகளாக, திரிபுண்டரம் என்று சொல்கிற பொழுது முக்கோடுகளாக, ஆகவே அப்படியும் தரிக்கலாம். அதே 2 வகையில திருநீற்றினுடைய வகையை சொல்லுகிறார்.